வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து திருப்பி நம்ம ஹாரர் பிளேஸ்க்கே வந்திருக்கோம்னு நினைக்காதீங்க. இது ஹாரர் பிளேஸாக மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு ரிலாக்ஸிங் பிளேஸாகவும் பார்க்குறோம். இப்போ ஃபோன் ஆடுறதுக்கு காரணம் வந்து காற்று தாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி காற்றடிக்குதுன்ட்டு. இங்கே பாருங்க, என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் எப்படி பறக்குதுன்ட்டு. தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு ஹிட்டாக இருக்குது. அண்ட் ஏரோப்ளைன் போகிறதுலாம் ரசிச்சுட்டு இந்த வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இந்த சைடு வந்தோம்னா ஸ்டெப்ஸுக்கிட்ட லைட் போடாமல் போக்க அப்படியே அச்சிசலாக பேய்கிட்ட நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மேலே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த விட்டு நீங்கள் கீழே போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து லைட் வந்து நிறையா இருக்கும், அங்கே வீடுங்கள்லாம் இருக்கும் இதில். ஆனால் நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா டல்லாக இருக்கும். இங்கே பாருங்க கைஸ், எவனும் ஒருத்த மாடியில் இங்கே பாருங்கள் கண்ணு வரைஞ்சி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தெரியல போல். இங்கே பாருங்களேன், அதுவும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே பேய் மாதிரி இருக்குது. நானும் லோகிட்ட பார்த்து பயந்துட்டு அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெளிச்சத்தில் இருந்து ட்ரை பண்ணேன், இப்போ கேட்ச் பண்ண முடியல கைஸ். சாரி. லெட் மீ ட்ரை இட் லேட்டர். வெயிட், நாங்கள் டார்ச் லைட் கூட எடுத்துகிட்டு வரல. இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பாருங்க சைத்தான் மாதிரி இருக்குது. இப்போ தெரியுது, அவங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். முக்கியமாக பார்க்கவே உங்களுக்கு ஹாரராக இருக்கும். இன்னொரு என்னன்னா, இந்த மாதிரி இந்த வீட்டோட ஜாயிண்ட்டாக லைனாக வீடுங்க போகும்ல, அந்த வீடுங்களில் 3வது வீடாக வந்து பேபி கேர் சென்டர் இருக்குது. அது பின்னாடி ரொம்ப நாள் ஆச்சுன்றது பார்க்கறது கை வாங்க நிறையா இருக்கும். நாங்கள் வச்சோம் இன்னும் அதை பார்த்து அலறோம். சரி, இப்படி நம்ம மேல் நோக்கி ஸ்கையை பார்த்தோன்னா அழகான ஸ்கை பக்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் கீழே அதெல்லாம் கண்டுக்காதீங்க, கொஞ்சம் அப்படி தான். அண்ட் நாங்கள் வந்து மாடிக்கு வரதே வந்து வாக் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாட்டி இந்த தூண்கால் மேலே எத்தனை பேருக்கு ஏறி உட்கார பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்ம ஏறி உட்காந்துட்டு எங்கள் அக்கா ஏறி உட்காருவா, நான் திட்டுவேன், எனக்கும் சொல்லித்தா, எனக்கு அதெல்லாம் ஏற தெரியாது, நீ உட்காரு, அப்புறம் கீழே இருந்து உட்காரு அப்படின்னு. ஓகே, நம்ம வந்து டான்ஸ் ஆக்சுவலி நிறையா பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து நாங்கள் டான்ஸ் நிஜமா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் ஷேடோ இது காமிச்சு ஒரு இது போடுறோம். ஜாலியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் இங்கே வரது டான்ஸ் ஆட தான். ஜாலியாக தான் இருக்குது கைஸ், இது ஒரு வகையில். ஸோ நாங்களும் டான்ஸ் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி யாருக்கு நைட்டு மாடி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் லைக் சப்ஸ்கிரைப். டாட்டா பாய் பாய். ப்ளீஸ் கைஸ் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். 1 மில்லியன்ஸ் எடுக்கணும் உங்களுக்கோசம் ப்ளீஸ், எங்களுக்கோசம் கைஸ். உங்களுக்கு எங்கள் உயிரை பண்ண வச்சுலாம் நாங்கள் எத்தனையோ நான் செஞ்சுருக்கோம். அந்த கோஸ்ட் வீடியோலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அக்கா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வந்துருந்தா. மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாராங்கே.